கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு. சூரனுக்கும் சுவாமிக்கும் போர். சூரன் விடுத்த பானங்களால் மாறனை எரித்தவனின் புதல்வனின் தேர் உருவம் அடைந்தது. வீராதி வீரன் முருகனது பானங்கள் சூரனின் பானங்களை அழித்தன. இனி இந்த வாரம் பானங்கள் 1000 விடுத்து சூரனது வில்லை ஒடித்தார். சேனங்கள் பூட்டிய லட்சக்கணக்கான தேர்களை நொடியில் அழித்தார். பேணுங்கள் என்று கொடுத்த கொடையை மகுடத்தை வீழ்த்தினார். அசுரர்கள் முருகனை சூழ்ந்தனர். சக்கராயுதத்தை மெல்ல ஏவினார். கொசுவென சிரங்களை அறுத்தது. சூரனின் சேனைகள் அழிந்தன. பொசுங்கிப் போன சேனை கண்டு சூரன் வியந்தான், கலங்கினான். சூரன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். முருகனது வேல் ஆயுதம் பாரென அதனை விழுங்கியது. சிவப்படையை விடுத்தான். பாறையாலும் எந்தை அஸ்திரமென முருகன் பற்றினார். சிவன் மகனே என்பதை இவன் காட்டிவிட்டான். அவனை அல்லால் நம்மோடு போர் செய்யக்கூடிய இவன் எனும் என்னதான் செய்கிறான் என்று பார்ப்போம். இவ்வாறு தனக்கு கூறிக்கொண்டு சூரன் பேசாமல் நின்றான். எவ்வாறும் விவரிக்க இயலா எம்பெருமான் அவனிடம் கூறினார். செவ்வேட் பரமனாகிய நான் தூதனுப்பியிருந்தேன். தேவர்களை சிறையிலிருந்து விடுத்து நல்ல கதி அடைந்து மேவும் வாழ்வை அறவழி அமைக்கச் சொல்லியிருந்தோம். யாவரும் எதற்கும் அறிவுரையை நீ ஏற்க மறித்தாய். எனவே நாம் வந்தோம். தாரகனெம்மால் அழிந்ததையும் உனது படைகள் படைக்கலன்கள் அழிந்ததையும் நீ கண்டாய். எனது படை இல்லாத போது உன்னை கொல்வது வரமாகாது. மறுப்பையேல் உன்னை கொல்வோம் என்று முருகன் எச்சரித்தார். சிறுபாலன் நான் வலிமை இழந்து நிற்பதால் பிதற்றுகின்றான். இருப்பினும் என்னை இவன் கொல்வதும் நான் இவனை கொல்வதும் அரிதினும் அரிது. வேறு படையுடன் வந்து ஒல்லையில் இவனை வெல்லுவேன் என மாயமாய் வீரமகேந்திரம் சென்றான். எல்லையற்ற மகிழ்ச்சி கடலில் தேவர்களும் பூதர்களும் மூழ்கினர். பூதர்கள் வீரமகேந்திரபுரம் சென்றனர். மதில்களையும் கோபுரங்களையும் தகர்த்தனர். வேதநாயகன் தொண்டர்களான பூதர்களில் ஒருவனாகிய மேகன் காவலாளி சேதம் விளைவிக்க அதிகோரனுடன் கடும் போர் புரிந்தான். மேகன் மார்பிலும் தோளிலும் கபாலத்திலும் ஓங்கி அறைந்தான். நாகம் போல சீறினான். ஆனால் அடிதாங்காது இறந்தான். வேகம் பூண்ட பூதர்கள் பிரதான கோபுரத்தை பெயர்த்தனர். ஆழியில் சினந்து வீசினர். வந்த அசுரர்களை கொண்டனர். ஊழிற் பெருவலி யாவுள என்று சூரர்கள் வருந்தினர். வாழ்வின் இல்லை எனச் சூரர்கள் அனைவரும் இறந்தனர். தோற்று வந்த சூரனை மனைவி பதுகோவளை வெகுவாக தேற்றினாள். இருப்பினும் அவன் கலங்கினான், புலம்பினான், குமுறினான், ஆற்றாத்துயரில் ஆழ்ந்தான். பானுகோபன் இச்செய்தி அறிந்தான். தந்தை இருக்குமிடம் சென்று தந்தையிடம் பேசினான். எந்தையே, நீங்கள் ஏன் போருக்கு சென்றீர்கள்? நான் விந்திய கோட்டிற்கு கீழிருந்து வந்தவனை இன்று கொல்வேன். இது கேட்ட சூரன் சற்று நிதானமாக பேசினான். மதுபோல் உனது வார்த்தை மகிழ்ச்சியை மிக அளிக்கின்றதே. பொதுவாக குமரனை நானும் நீயும் புரிந்து கொள்ளவில்லை. மும்மூர்த்திகள் கூட அவனை போரில் வெல்ல முடியாது. இம்மூர்த்தியை நானே போரில் சந்தித்து வெல்ல முயல்கிறேன். நம்படை கொண்டு நீ நாளையே புறப்பட்டு போ. வீரவாகுவை வென்று வா. அதுவே உன் சக்திக்கும் மாரவாரத்துக்கும் உகந்த செயல். பானுகோபன் தந்தையை வணங்கி தீரத்துடன் மனை புறப்பட்டான். இடியென ஓர் செய்தி. எஞ்சிய சூரர்கள் வந்தனர். பானுகோபனிடம் பணிந்து சொன்னார்கள். மிஞ்சிய கட்டிடங்களை அழித்து விட்டனர். சூரர்கள் பலரை கொன்றுவிட்டனர். அந்திய சூரர்களை தேற்றி தச்சனால் நகரை புதுப்பித்தான். மறுநாள் ஒளியுடன் எழுந்து பானுகோபன் பாட்டியை வேண்டினான். ஒரு கணத்தில் அவள் தோன்றினாள். என்னை ஏன் அழைத்தாய்? கருமி வடிவுடைய மாயாதேவி பேரனிடம் பரிவுடன் கேட்டாள். பாட்டி, நான் இன்று போருக்கு புறப்பட்டு போகிறேன். ஈட்டி வெற்றியை நாட்ட எனக்கு படைக்கலம் தருக என போட்டி போட கேட்டான். பாட்டியும் படைக்கலம் தந்தாள்.